வாக்கியம் எல்லாம் எங்கே இருக்குது? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அப்போது தேவனுடைய வார்த்தைகள் ஏதோ ஒரு சாதாரண இல்லை, தேவ மனுஷனாலே எழுதப்பட்டது மாத்திரம் இல்லை, அதை தேவ ஆவியானவர் அவர்களுக்கு போதித்திருக்கார். சீகன் பால்னு சொல்லிட்டு மனிதன் இருக்கிறார். அவர் பாருங்கள், வெளிநாடுகள்லேருந்து வந்து தரங்கம்பாடியிலிருந்து தமிழை கற்றுக்கொண்டு தமிழிலே என்ன பண்ணுறதுன்னா இந்த வேதத்தை ஆகமங்களை என்ன பண்ணுறது கொடுத்துருக்கார். இந்த வேதாகமத்தை என்ன பண்ண தமிழை மொழிபெயர்ப்பு பண்ணி நமக்கு கையில் கொடுத்துருக்கா. எவ்வளோ பிரயாசப்பட்டுருக்காங்க. ஒரு தமிழ் மொழியே தெரியாதவர் இந்த தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு இந்த வேதாகமத்தை பரிசுத்தாவினர் பண்ண அவர் குணத்தினார். அவைகளை கொண்டு என்ன பண்ண எழுதி நம்ம கையெல்லாம் கொடுத்துருவேன். ஆனால் நம்ம கையில் இருக்க வேத புஸ்தகத்தை, உன் கையில் இருக்க வேத புஸ்தகத்தை நீ படிக்கிறியா? படிக்கும் போது அதை கவனிக்கிறியா? தேவனை ஏன் இதை காமிச்சிருக்கிறார்? தேவன் இதில் என்ன கற்றுக் கொடுக்கணும்? தேவன் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதத்தில் தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். இப்போ பாருங்க, நீங்கள் இந்த பரிசுத்த